அதிமுகவை விமர்சனம் செய்த அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். நடத்துறோம், அவங்களே காலி பணியிடங்களை மாத்தி கேட்டுட்டு போறாங்க. அவங்க எல்லாமே போய் அரசியல் தலைவர்கள் கையில என்ன இங்கிருந்து அங்க மாத்திட்டாங்கன்னா அதுக்கு ஒரு அறிக்கைன்னு சொன்னா அது நல்லா இருக்குமா பாத்துக்கணும். அந்த அறிக்கையை நீங்க கேட்கறது நல்லா இருக்கான்னு பாத்துக்கணும். அதான் அவர் அங்க போய் கேட்டிருப்பாரு, என்னங்க மாத்திட்டாங்க நீங்க சொல்லி மாத்தி கொடுங்கன்னு. இல்ல அவங்க வழக்கு தொடுத்ததுதான் விந்தை. உங்களுக்கு தெரியும், கடந்த கால ஆட்சியில் அம்மா உப்புன்னு பேர் வச்சாங்க. எத்தனை இடத்துல அந்த உப்பு வித்தாங்க யாருக்காவது தெரியுமா? அம்மா உப்புன்னு பேர் வச்சு ஒரு 10-15 கடைகள்ல தான் மூட்டையில அம்மா உப்புன்னு இருந்தது. அதுக்கப்புறம் அம்மா உப்பு எந்த கடையிலையும் வித்தா மாதிரி தெரியல. அம்மா குடிநீர்னு வச்சாங்க. அதுக்கான எந்த பிளான்ட்டும் போடல, எங்கேயும் தண்ணியை எடுத்துட்டு போய் விற்கல. பஸ் ஸ்டாண்ட்ல ஏதோ ஒரு பாட்டில்ல பேர் வச்சு எடுத்துன்னு பஸ் ஸ்டாண்டுங்களை மட்டும் பஸ் போல வச்சாங்க. இப்போ நான் தொடர்ச்சியா சொல்ல முடியும். அம்மா உப்பு, அம்மா தண்ணி, இந்த மாதிரி நிறைய ஒரே ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பண்ற ஒரு சாலை ஓர பூங்காவுக்கு அம்மா சாலை ஓர பூங்கான்னு வச்சாங்க, அம்மா தீவு பூங்கான்னு வச்சாங்க. இது இப்போ இன்னமும் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் இருக்கு. அவங்க எந்த திட்டத்தை தொடங்கினாலும் அம்மான்னு பேர் வச்சாங்க. அப்ப யாரும் கேட்டுமா? இது எவ்வளவு பெரிய திட்டம் இது. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், இந்த மாதிரி திட்டங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு அந்த முகாம் மூலமும் லட்சக்கணக்கானவர்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இது அந்த பயன் அடைந்து கொண்டிருப்பவருடைய எண்ணிக்கை, தமிழ்நாட்டில் இதற்காக இன்றைக்கு பெருகிருக்கிற ஆதரவு, இந்த அரசுக்கு கூடிக்கொண்டிருக்கிற பெரிய அளவிலான எழுச்சி மிகுந்த ஆதரவு பொறுத்து கொள்ள முடியாத காரணத்தினால் உச்சரிப்பு எண்ணத்தோடு உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார். 2 வாரம் சொன்னோங்க. அந்த 2 வாரம் அநேகமா நாளைக்கு முடியும்னு நினைக்கிறேன். நாளைக்கு முடிஞ்சோடனே நாளைக்கு சாயந்தரம் செக்ரட்டரி அறிக்கை விடுவாரு. நேஷனல் அவார்ட்ல இருந்து ஆஸ்கர் அவார்ட்ல இருந்து எல்லா அவார்டும் உங்களுக்கு தான் கொடுக்கணும். வேற என்ன கேள்வி? அம்மான்றது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து யூனிவர்சல். அது ஏன்னா ஒரு வந்து பிரஸ் பீப்புள் வந்து ஒரு அதிகமான அளவுக்கு வந்து பிரெயின் உள்ளவங்க இல்லையா, ஒரு அறிவு சிறந்தவர்கள், ஆற்றல் சிறந்தவங்க. ஒரு அம்மான்றது தனிப்பட்ட பேரா? நான் சொல்றது அம்மான்றது தனிப்பட்ட பேரா? அது அம்மா திட்டன்றதுக்கு டெபினிஷனே கொடுத்துருக்குறோம். அதாவது வந்து பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது தான் அம்மா, அந்த அப்ரிவேஷன் வரும். அதுதான் வந்து அம்மான்னு வரும். அது புரியுதுங்களா? அதுக்கு வந்து இப்போ ஸ்டாலின் நலம் காக்கும் திட்டம், உங்களோட ஸ்டாலின்னா உங்கள் அப்பவும் உண்டு பண்ணமா? நான் கேட்குறேன். நான் இல்லை, கருணாநிதி சம்பாதிச்சு வச்சதை எடுத்துக்கொடு, எங்களுக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. இல்லை, முத்துவேலு இருக்கார் இல்லையா, கருணாநிதியோட அப்பா, அவர் ஆரம்ப காலத்தில் வந்து பெரிய டாடா பிர்லா குடும்பத்துக்கு சொந்தக்காரு, அவருடைய பணத்தை எடுத்துக்கொடு, எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அப்பம் பாட்ட பணத்தை எடுத்துக்கொடு, ஸ்டாலின் பேர் வச்சுக்கோ, உதயநிதி பேர் வச்சுக்கோ, இன்பநிதி பேர் வச்சுக்கோ, எல்லார் பேரும் வச்சுங்க, எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனா மக்களுடைய வரி பணத்துல உங்களுடைய பேர் வைக்கிறதுக்கு என்ன வந்து உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கு? அது என்ன உரிமை இருக்கு? அதுதான் நாங்க எதிர்க்கிறோம். அதுல எந்தவித தார்மீக உரிமையும் கிடையாது. ஒரு நலகாக்கு ஸ்டாலின் சொல்லிட்டு வாய்க்கிலே பேசிட்டு வட சென்னையில போய் பாருங்க, எல்லா இடங்களையும் குப்பை எடுக்கல, குப்பையும் கூலமா இருக்குது, குப்பை மேடா குவிஞ்சு கிடக்குது. அதை எடுக்கிறதுக்கு வக்கில்ல நலங்காக்கும் ஸ்டாலினா? சார், நான் கேட்குறேன், பிரைமரி ஹெல்த் சென்டரு, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சென்டரு, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலு, அதே போல் ஹெட் குவார்டர்ஸில் இருக்க ஹாஸ்பிட்டலு, அப்போ இதெல்லாம் வந்து 4.5 வருஷம் ஒன்றுமே இல்லையா? 4.5 வருஷம் ஒன்றுமே இல்லையா? மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, டாக்டர் இல்லை. இப்போ தேர்தல் வருது இல்லை, இப்போதான் அந்த நலங்காக்கு ஸ்டாலின் தான் மருந்து வருது, டாக்டர் வருது, அதுக்கப்புறம் வந்து நர்ஸ் வராங்க, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வருது. இப்போ அப்ப 4.5 வருஷம் ஒண்ணுமே இல்லை. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் வருதுனால நலங்காக்கு ஸ்டாலின் திட்டத்துல நலத்தை கொடுக்க போறீங்க. அப்ப 4.5 வருஷம் நீங்க ஃபெயிலர்ன்றதான அர்த்தம்? அதான உணர்த்தினீங்க இந்த திட்டத்து மூலமா? அதான உண்மையும் கூட. அதான் தேர்தல் வருதுனால